வணக்கம் நண்பர்களே. சென்னையிலே மானசா பதிப்பகம் என்றொரு பதிப்பகம் உள்ளது. ஜெ சைதன்யா, கிருபாலட்சுமி என்னும் இரு இளம் பெண்கள் சேர்ந்து தொடங்கியிருக்கு இந்த பதிப்பகம். தமிழிலிருந்து கூடுமானவரை பெண்களின் எழுத்தை இந்திய அளவிலும் உலக அளவிலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய இந்த நோக்கம் கொண்டது. இந்த ஆண்டு அவருடைய 2 நூல்கள் வெளிவந்துள்ளன. பாரதி தேவி எழுதிய நிலாக்கள் தூர தூரமாக என்ற தன் வரலாறு ஜெ சைதன்யாவால் ஆங்கிலத்தில் மூன்ஸ் ஃபார் ஃபார் அவே என்ற பெயரிலே மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. தமிழில் வெவ்வேறு பெண் எழுத்தாளர்களின் கதைகள் அருண்மொழி நங்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெவ்வேறு மொழிபெயர்ப்பாளர்களால் மொழியாக்கம் செய்யப்பட்டு ஆங்கிலத்திலே எ பிளேஸ் ஆஃப் ஹர் ஓன் என்ற பெயரிலே வெளிவந்துள்ளது. இந்த 2 நூல்களின் வெளியீடும் கூடவே இந்திய அளவிலும் உலக அளவிலும் எப்படி பெண் எழுத்து முன்வைக்கப்பட முடியும் என்பதை பற்றி ஒரு கருத்தரங்கும் நடக்க இருக்கிறது. ஒரு வழக்கமான இலக்கிய வெளியீட்டு விழாவோ சந்திப்போ அல்ல. இத்தகைய ஒரு நிகழ்ச்சி சென்னையை பொறுத்தவரை மிக அரிதான ஒன்று. ஏனென்றால் இதிலே உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளராகிய பத்மா விஸ்வநாதன் கலந்து கொள்கிறார். கனடாவில் பிறந்து அமெரிக்காவில் வாழும் தமிழ் பின்னணி கொண்ட பத்மா விஸ்வநாதன் முக்கியமான ஆங்கில நாவல்களை எழுதியவர். புக்கர் உட்பட முக்கியமான விருதுகளுக்கான பரிசீலனை பட்டியலில் இருந்து கொண்டிருப்பவர். அவர் நேரடியாக கலந்து கொண்டு ஒரு இந்திய தமிழ் வாழ்க்கையை உலக அளவிலே கொண்டு சென்று வைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி பேசுகிறார். இன்னொருவர் கீதா ராமசுவாமி, இடதுசாரி தீவிர இயக்கங்களிலே களப் போராளியாக செயல்பட்டவர், தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர், காடுகளிலே திரிந்தவர். இன்று ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் விவசாய கூலி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து செயல்படுபவராகவும் இலக்கிய வெளியீட்டாளராகவும் இருக்கிறார். இந்தியாவிலேயே பெண் எழுத்து என்பது எப்படியோ களச் செயல்பாடு ஆக்டிவிசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நேரடியான களச் செயல்பாடு, போராட்டம், சேவை ஆகியவற்றுடன் இலக்கியம் எப்படி இணைந்து செயல்பட முடியும் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். 3ஆவதாக முக்கியமான ஆளுமை ஃப்ரண்ட் லைன் என்ற ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியரான வைஷ்ணவ் ராய். இன்றைக்கு இந்திய அளவிலே அரசியலிலும் சமூகவியலிலும் எல்லாம் கருத்துக்களை உருவாக்குவதில் ஆண்களின் பங்களிப்புக்கு இணையாக பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதழியலிலே பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுமைகளில் ஒருவர். ஊடகங்களில் பெண்களின் பங்கு என்ன, எதிர்காலம் என்ன என்பதை பற்றி அவர் பேசுகிறார். எழுத எண்ணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும், பெண் எழுத்து என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்ட ஒவ்வொரு இலக்கிய ரசிகனுக்கும் உரிய ஒரு மேடை இது. ஒரு கருத்தரங்காகவே அண்மை காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒன்றாக இது இருக்கும். ஆர்வமுடைய அனைவரையும் வரவேற்கும். இந்த நிகழ்வு 11ஆம் தேதி, ஜூலை 11ஆம் தேதி சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ அரங்கில் காலை 10 மணிக்கு நிகழவிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணிக்குள் முடிவடையும் நிகழ்ச்சி இது. இலக்கிய வாசகர்கள், இலக்கிய மாணவர்கள் அனைவருக்கும் மிகுந்த தீவிரமான ஒரு கற்றல் அனுபவமாகவே அமையும் நிகழ்வாக இது இருக்கும். வருக.